அதிக கடுப்படியில் காரம் சாரமும் தோசை செய்வோம் வாங்க. அக்கா தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுட்டேன். நல்லா கார தோசை. அக்கா தக்காளி சட்னி. இந்த தக்காளி ரொம்ப விலை மலிஞ்சதில் 5 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா. அந்த டைமில் அக்கா வந்து தக்காளி சட்னி, தக்காளி ஊறுகாய் தொக்கு மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தோசை எவ்வளோ தூரம் வேணால் நல்லா இழுத்து விட்டுக்கலாம். இந்த பாட்டில் ஃபுல்லாக தக்காளி ஊறுகாய் பண்ணி அக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அக்கா யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். தக்காளி விலை மலிஞ்ச நேரத்தில் அக்கா பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி அதில் தான் அக்கா கார தோசை செய்ய போகிறேன். டொமேட்டோ கார தோசை. இந்த தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு, நான் தக்காளி தொக்குன்னு தான் சொல்லுவோம். இதை ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம காரசாரமாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா வீட்டில் சைடிஷ் எதுவும் தோசைக்கு செய்ய தேவையில்லை. இது தடவிட்டு அப்படியே கீயோ நல்லெண்ணெயோ ஊற்றி சுட்டு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து சைடிஷ் செய்ய வேண்டியதே இல்லை. சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக மொறுன்னு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்குனா கீ ஊற்றி எடுத்து கொடுத்துருங்க. அக்கா அந்த தக்காளி தொக்கில் வந்து ரொம்ப காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எல்லோரும் குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி. இப்போ இது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. வாசனை இல்லாத ஆயில் ஊற்றாதீங்க. நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கீ தான் ஊற்றணும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அப்படியே மடக்கிடணும். நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இது நல்லா வேகணும். நல்லா மொறுன்னு பின்னாடி நம்மளுக்கு மொறுன்னு வரணும். முன்னாடி வந்து நம்ம பேஸ்ட்டு அது நல்லா அதில் ஊறணும். அந்த தோசையிலே ஊறினா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அப்படியே எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான். இது அப்படியே இனிமேல் அப்படியே மடைக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மொறுன்னு தக்காளி தொக்கு தோசை. இந்த கார தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடாக இருக்குது, அக்கா கை வைக்க முடியல. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு அக்கா இப்போ காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சூடாக தான் இருக்குது. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கேரட்டை கூட துருவி போட்டு நீங்கள் அப்படியே ஸ்டஃப்டு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை செஞ்சு பாருங்கள். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்மளுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. கீ ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப வாசனையாக அது ரொம்ப 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 இன்னும் டேஸ்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா அந்த தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாவும் சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். அக்கா வந்து ரதியா அடுப்படியில் அக்கா வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து செஞ்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க்கு போகிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொக்கு. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்காம சொல்லக்கூடாது, சும்மா காமிக்கிறாங்கன்னு நினச்சிருவீங்கன்னா அக்கா இப்போ சுட சுட பிச்சு சாப்பிட்டே பார்த்துட்டேன். சாப்பிட்டு காமிச்சிட்டேன். நாங்கள் சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்டு தான் பார்க்குறோம். தேங்க்யூ.